வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சினா எல்லாருக்கும் என்னன்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப இலக்கா ஏன் நான் கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியில் என்னடா நடக்கும், என்ன செய்வாங்க, என்ன பண்ணுவாங்க, எங்கள் கட்சி எப்படி தெரியுமா, திமுகனா 200 தருவான், 500 தருவான் அப்படின்னு பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியில் அடிமட்ட தொண்டனுக்கும் இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து நிற்பாங்கன்றது கண்கூடாக பார்த்த விஷயம். ஒன்றும் இல்லை, போன வாரம் நான் வந்து ஆதம்பாக்கம் மண்டல தலைவராக இருக்கும்போது இந்த சென்னையில் 162வது வார்டில் ஒரு தொண்டன், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டுரங்கம் பாபு அப்படின்னு அவர் பேர். அவர் கட்சிக்கு எந்த மீட்டிங் தான் வருவார், எல்லாம் பண்ணுவார், எல்லா ஒர்க்கும் செய்வார், பக்கா பிஜேபி காரங்க. ஆனால் பாண்டுரங்க பக்தர், அவங்க ஃபேமிலியே. அவங்க அம்மாவுக்கு போன வாரம் மூளை கசிவில் ஒரு ரத்த கசிவு வந்து மூளையில், அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்குன்னு சேர்த்துக்கிறாங்க. எங்கே நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில். அவருக்கு ஒரு வாரமாக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, எந்த பதிலும் இல்லை, எதுவும் இல்லை, ரொம்ப சீரியஸ் கண்டிஷனு, காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம், கோமா ஸ்டேஜ். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கிறாரு. இப்படி ஆண்டவன்லாம் வேண்டிக்கின்னு அப்படி கட்சிக்காரனாக இருக்கும்போது ஒரு 3 நாள் முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் நம்ம மாநில தலைவரும் இப்போ வந்து மகாராஷ்டிராவோட கவர்னர், இப்போ தற்போதைய மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கிறாரு. அவர் அந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மீட்டிங்க்கு வராரு. வரும்போது அதை தெரிஞ்சுக்கின்னு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பதிவு தான் போடுறாரு, ஒரு எஸ்எம்எஸ். ஓகே, இந்த மாதிரி எங்கள் அம்மா இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த வார்டில் சேர்த்துருக்குறாங்க அப்படின்னு பதிவு போடுறாரு. பதிவு போட்டு முடிச்சுட்டு இவர் விட்டுட்டாரு. சரி, யாரும் நம்மள கவனிக்க போகிறான்னு விட்டா. ஆனால் இந்த பண்டார பாபுக்கு எங்கேருந்து நம்ம சிஎஸ்ஐ டீன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அம்மாவோட நிலைமையை பேசி இப்போ சிடி ஸ்கேன் எடுத்து நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்ஃபர்மேஷன் தராங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட செல்போனுக்கு நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் ஜி பர்சனலாக டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறார். எப்படி உங்கள் அம்மாவை நல்ல மாதிரி பார்த்துப்பாங்க, சீக்கிரம் வந்து நல்ல மாதிரி வருவாங்க அப்படின்னு. நான் இந்த பீரியட்ல பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட வேண்டிய டைம் இது. ஓகேவா? நீங்க நினைச்சுக்கலாம் நம்மளை வந்து யாரும் கவனிக்கல, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக நம்ம என்ன செஞ்சோம், நம்ம நிறைய வேலை செஞ்சிருக்கிறோமே, நம்மளை பார்த்துக்கல நினைச்சா கண்டிப்பா அப்படி கிடையாது. 100% இன்னைக்கும் நம்மளுக்காக, நம்ம தேசத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் என்னைக்கும் நம்ம கூட இருக்கிற கட்சி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டனும் தனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்றதையும், தன்னை பாரதிய ஜனதா கட்சி தன்னையும் தன் குடும்பத்தையும் பார்த்துக்கொன்றதையும் இது ஒரு எடுத்துக்காட்டாவே நம்ம எடுத்துக்கலாம்.